வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லா வகையான சாதத்துக்கும் பொருத்தமாக உருளைக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 400 கிராம் அளவுக்கு 2 உருளைக்கிழங்கை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி குக்கரில் போட்டு 2 விசில் விட்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். நறுக்கின இந்த உருளைக்கிழங்கை ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை போட்டுக்கலாம். அரிசி மாவு உருளைக்கிழங்குல எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நல்லா குலுக்கி விட்டு கலந்துக்கணும். இது இப்படியே இருக்கட்டும். ஒரு சின்ன பவுலில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது இல்லைன்னா இன்னொரு 1/2 டீஸ்பூன் சாதாரண மிளகாய்த்தூள் போதும், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 3 பல் பூண்டு தட்டி வச்சிருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10-20 செகண்ட் பிரட்டி விட்டுறலாம். நம்ம கலந்து வச்சுருந்த மசாலா பவுடரை இதில் போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் போட்டால் மசாலா கருகிரும். இப்போ இதில் உருளைக்கிழங்கை போட்டுடலாம். ஒரு நிமிஷம் இதை நல்லா கலந்து விடணும். அரிசி மாவு சேர்த்துருக்கிறதால இந்த உருளைக்கிழங்கு வறுவல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு மறுபடியும் ஒரு 30-40 செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம். அருமையான சுவையில் நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிருச்சு. இதில் பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். எல்லா வகையான சாதத்துக்கும் பொருத்தமான இந்த உருளைக்கிழங்கு வறுவலை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.